என் பெயர் மாணிக்கம். என்னை பற்றி தெரியாத ஒன்று என்னன்னா, நான் ஒரு பழைய வீடுகளை ஆராயும் யூடியூபர். ஒரு நாள் நகரத்துக்கு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் காலியாக கிடக்கும் பீல்ஸ் மாளிகை பற்றி கேட்டு அறிந்தேன். 40 வருடங்களுக்கு முன் அங்கே ஒரு குடும்பம் மர்மமாக கொல்லப்பட்டதாக ஒரு கதை. அதிலிருந்து அந்த வீடு யாருக்கும் பிரயோஜனமாக இல்லை. அந்த கதையை கேட்கும்போது என்னுள் ஒரு ஆர்வம். அந்த வீட்டுக்கு இன்று நள்ளிரவு போகலாம் என்று முடிவு செய்தேன். அது நான் கதவை திறக்கும்போது அது தானாகவே கிர் என்று திறந்தது. யாரோ உள்ளே வரவேற்கிறாங்க போல அப்படின்னு நினைத்தேன். ஆனா அது ஒரு மர்மமான அமானுஷத்தின் வரவேற்பு என்பதுதான் உண்மை. உள்ளே நுழைந்ததும் சுற்றிலும் மொழிந்த தூசி, சுவர் முழுக்க காய்ந்த இரத்த கரைகள், மேடையில் உள்ள பொம்மைகள் ஒவ்வொரு மரண நினைவு சின்னம். அப்போதான் முதல்ல கேட்டேன், மாணிக்கம் என்ற சத்தம். நான் ஷாக்ல திரும்பி பார்த்தேன். ஆனா யாரும் இல்லை. இது ஒரு கற்பனை ஆராய்ச்சி. ஆனாலும் நான் தொடர்ந்தேன். படிகளை ஏறி மேலே போனேன். ஒவ்வொரு படியும் கிரக் கிரக் சத்தம் போட்டது. முதல் படியில் ஒரு கண்ணாடி அறை. கண்ணாடிக்கு ஏதோ கீறல். நீ வந்தாயா என்று எழுதியிருந்தது, என் பெயரிலேயே. நான் அதிர்ச்சியில் பின்வாங்கினேன். எங்கிருந்தோ ஒரு சிரிப்பு என்று. அது ஒரு பெண்ணின் சிரிப்பு. ஆனா அந்த சிரிப்பில் மனித ஒளி இல்லை. கீழே திடீரென்று கதவு அடைத்தது. மாளிகை என்னை பிடித்து விட்டது. நான் கேமராவுடன் ஒரு அறை கதவை தள்ளி திறந்தேன். அங்கே ஒரு பழைய குழந்தை படுக்கை. அதே சமயம் ஒரு சிறுமி சிரிப்பது போல. ஆனா யாரும் இல்லை. படுக்கை மெதுவாக தானாக ஆட ஆரம்பிச்சது. நான் ஓடப்பாகலாம் என்று நினைத்தேன். ஆனா முன்கதவு திடுக்கிடும் விதமாக மீண்டும் மூடப்பட்டது. என்னோட மூச்சு வேகம் ஆகுது. இதயம் படபடக்குது. அடுத்த மாடிக்கே போய் பார்த்தேன். ஒரு பெரிய குடும்ப புகைப்படம். அங்கே அந்த குடும்பம் எல்லாம் நிற்குது. ஆனா நடுவில் ஒரு கருப்பு புள்ளி. யாரோ அழித்த மாதிரி நான் கவனமா பார்த்தேன். அந்த கருப்பு புள்ளிக்குள்ளே என் முகம் தெரிந்தது. நான் பயத்தில் யார் யார் இது அப்படின்னு கூப்பிட்டா ஒரு பெண்ணின் நிழல் மெதுவா படி இறங்கி வந்தது. வெள்ளை நைட்டி. காற்றில்லாமலேயே சீலிங் ஃபேன் போல அவள் ஆடினாள். அவள் சொன்னாள், இங்கே வந்தவர்கள் எல்லாம் உயிருடன் போனதில்லை, நீ மட்டும் என்ன விதிவிலக்கா என்று. மாணிக்கம் என்று என்னை கூப்பிட்டாள். நான் பின் வாங்கினேன். அவள் வெளிச்சத்தை விழுங்குகிறாள் போல மெதுவாக நெருங்கினாள். எனக்கு கடைசியாக நினைவு வந்தது. பின் கதவு திடீரென்று திறந்தது. நான் ஓடி புறப்பட்டேன். மாளிகை வெளியே வந்து விழுந்தேன். மீண்டும் பார்ப்பதற்கு ஆவணமாக திரும்பி பார்த்தேன். அந்த மாளிகை முழுக்க கருப்பாக இருளில் மறைந்தது. அதில் இருந்து ஒரு ஒலி கேட்டது. நீ மீண்டும் வருவ, இன்னும் கதை முடியல மாணிக்கம் என்ற சத்தம். இந்த பீல்ஸ் மாளிகை இன்னும் அங்கேயே தான் இருக்குது. அந்த குடும்பத்தின் பேய் இன்னும் அங்கேயே தான் இருக்கிறது. அவர்கள் அடுத்த உறவினரை பார்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உறவினர் யார்? நீங்களாகவும் இருக்கலாம். மக்களே, இந்த கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் பிடித்திருந்தாலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மாணிக்கம் பீப்ஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது போல ஸ்டோரிஸ் வந்து அடிக்கடி பார்ப்போம்.